விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் 26 முதல் உலகமெங்கும். அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஸோ பரபரப்பு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஆனால் வட மாநிலங்கள் பார்த்தோம்னா இப்போதாங்க பரபரப்பு டாப் கியர்ல தன்னுடைய பயணத்தையே தொடங்கியிருக்கு. அங்கே மோடி ஒரு பேச்சு பேச, அதற்கு பிரியங்கா ஒரு பதிலடி கொடுக்க, இன்னொரு பக்கம் ராகுல் ஒரு பேச்சு பேச, இவங்க பாஜக ஒரு பதிலடி கொடுக்க அப்படின்னு தினந்தோறும் இல்ல நிமிடத்துக்கு நிமிடம் பயங்கரமான வார் ஓடிக்கொண்டிருக்குங்க. இரண்டு தரப்புக்குமே ஹிடன் அஜெண்டாவும் இருக்கு. அவங்களுடைய இலக்குகளை அவங்க அடைய என்ன வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் இந்த அளவுக்கு வார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மிக முக்கியமா பாஜக கொஞ்சம் பயப்படுறாங்களா, இன்னொரு பக்கம் காங்கிரஸும் தன்னுடைய அச்சத்தை காட்டிக்காம டிராவல் பண்றாங்களா, நிறைய சமாச்சாரங்கள் இருக்குங்க. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வெறுப்பு நாக்கு, மோடியை அசைத்து பார்க்கும் பிரியங்காவின் 4 அரசியல் வேட்டுகள். சமீபத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல பன்ஸ்வாரா பகுதியில பாஜகவுடைய பரப்புரை கூட்டத்துல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் உரையாற்றினார் இல்லையா? பெரும்பாலானவங்க கேட்டு இருப்பாங்க. அதுதான் நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்ப நாட்டுடைய செல்வத்துல முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது தேசத்துடைய செல்வத்தை ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் பகிர்ந்து அளிப்பார்கள் அப்படிங்கறதாங்க அதனுடைய அர்த்தம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஊடுருவல்காரர்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்களா? அது மட்டும் இல்லாம பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அதை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னும் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. கணக்கிட்டு யாருக்கு கொடுப்பாங்க? தேசத்துடைய செல்வத்துல முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு உண்டு அப்படின்னு முந்தைய மன்மோகன் சிங் அவங்களுடைய ஆட்சி தெரிவிச்சது. இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என்னுடைய தாய்மார்களுடைய சகோதரிகளுடைய தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாரு பிரதமர் மோடி. இதுதான் இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரானதாகவும் நாடு முழுக்கவே மாறி இருந்தது. ஒரு பிரதமரே இப்படி பேசலாமா? தவறான தகவல்களை அவர் பரப்பலாமா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிச்சாங்க, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல 2006 டிசம்பர்ல பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் அனைத்து பலன்களும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம அனைவருக்கும் சமமாக பங்களிக்கப்பட வேண்டும், பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதாவது பிற்படுத்தப்பட்டோரும் அதுல இருக்காங்க அப்படின்னு தான் மன்மோகன் சிங் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி திருச்சி பிரதமர் மோடி பேசுறாரு, இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகளும் கடுமையாக கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதை ஒட்டி நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கற்றிய நம்முடைய டீம் எழுதினாங்க. வெறுப்பு நாக்கு அப்படின்னு அந்த படமும் எல்லா பக்கமும் வைரல் ஆகியிருந்தது. நம்மளும் நம்முடைய முந்தைய காணொலியில விரிவாக இந்த பின்னணிகளை வார்த்தை விஷத்தை கக்கும் மோடி அப்படின்னு வெறுப்பு அரசியல் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தோம். அந்த பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த நிலையில தான் திருமதி பிரியங்கா காந்தி விவசாயிகளுடைய போராட்டத்தின் போது உயிரிழந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய மனைவிகளுடைய தாலி குறித்து என்னைக்காவது பிரதமர் கவலைப்பட்டிருக்காரா? மணிப்பூர்ல ஆடையின்றி பெண்கள் இழுத்து செல்லப்பட்ட போது அவங்களுடைய தாலி குறித்து கவலைப்பட்டிருக்காரா? இல்ல காங்கிரஸ் கட்சி சுமார் 55 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த பொழுது என்னைக்காவது உங்களுடைய தாலியை அவங்க பறிச்சிருக்காங்களா? இல்ல தங்கத்தை தான் பறிச்சிருக்காங்களா? என்னுடைய பாட்டி இந்திரா காந்தி போரின் போது இந்த நாட்டுக்காக தன்னுடைய தங்கத்தை கொடுத்தாங்க. என்னுடைய தாயார் இந்த நாட்டுக்காக தன்னுடைய தாலியை தியாகம் செஞ்சாங்க. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் மோடி அப்படின்னு மிக காட்டமாகவே பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்தாங்க. இந்த வகையில மோடி வெர்சஸ் பிரியங்கா அப்படின்னு இந்த வார் தொடங்கினதுன்னா, இன்னொரு பக்கம் அந்த வார்ல புழுதி பறக்கக்கூடிய வகையில, அனல் வீச வைக்கக்கூடிய வகையில அந்த வாரை கொண்டு போயிருக்காரு திரு ராகுல் காந்தி. டார்கெட் மோடி, லாக் போட துடிக்கும் ராகுல். ஒரு பக்கம் பிரியங்கா போட்டு தாக்கி பேசிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவரு இந்த வாருக்கு தயாராகிட்டாருங்க. டார்கெட் மோடி அப்படின்னு தன்னுடைய அரசியல தீவிரமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. புதுடெல்லியில சமூக நீதி மாநாடு நடந்தது. அங்க பேசினப்ப பாஜகவுடைய ஆட்சியில பார்த்தோம்னா பெரும் தொழிலதிபர்களுக்கு, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அவங்க எக்கச்சக்கமா சலுகை காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி, எவ்வளோ 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அவை எல்லாவற்றையும் இந்தியா கூட்டணி நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சரிசமமாக மக்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுப்போம், அவங்க கிட்ட இருந்து பெற்று மக்களுக்கு பிரிச்சு கொடுப்போம், இது சத்தியம் அப்படிங்கிற ரீதியில
அடிச்சு பேசியிருக்காரு ராகுல் காந்தி. அது மட்டும் இல்லாம நாட்டுல பார்த்தோம்னா பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், இப்படி 90 விழுக்காடு பேர் பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் முழுமையாக அதிகாரத்தை பெற்று இருக்கிறார்களா அப்படின்னா கேள்விக்குறியாதான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு நாங்க தேர்தல் அறிக்கையில தெரிவிச்சிருக்கோம். எக்ஸ்ரே அப்படின்னு நாங்க சொன்ன உடனே அப்படியே பய பீதியில நடுங்கிறாரு பிரதமர் மோடி. உங்களுக்கு உடம்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா எக்ஸ்ரே தானே எடுக்கணும், அப்பதானே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வரும். அந்த வகையில தான் நாங்களும் இந்த நாட்டுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்க எக்ஸ்ரேன்னு சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்ன உடனே வெறும் சாதியை மட்டும் கணக்கிடுவது கிடையாது, பொருளாதார ரீதியாக மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னும் கணக்கிடப்படும். இத நிச்சயமாக அமல்படுத்துவோம் அப்படின்னு மோடி அவருடைய கேரண்டி அந்த அரசியலுக்கு எதிராக தன்னுடைய எக்ஸ்ரே அரசியலையும் முன் வச்சாரு ராகுல் காந்தி. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இஸ்லாமிய தாய்மார்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக நாங்க மாத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு பரப்புரையில பேசிய பிரதமர் மோடி, இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர் மாநிலத்துல பரப்புரையின் போது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியானப்பவே அது முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நாடு முழுக்கவே மத அடிப்படையில இடஒதுக்கீடை அமல்படுத்தவும் காங்கிரஸ் துடிக்கிறது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவுகளுக்கு ஒதுக்கப்படும் பகுதிகளை மத அடிப்படையில சில பிரிவுகளுக்கு வழங்க காங்கிரஸ் முயல்கிறது அப்படின்னு அடுத்த அரசியல் அணுகுண்டியும் வீசியிருக்கிறார் பிரதமர் மோடி. ஆனா ராகுல் காந்தி இதை எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுடைய தொடர்ச்சியான இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள் நகர்வுகளையும் பட்டியலிட்டு தன்னுடைய பரப்புரையும் தீவிரப்படுத்துகிறது காங்கிரஸ். பாஜகவும் தொடர்ச்சியான இஸ்லாமிய வெறுப்பும் பட்டியலிடும் காங்கிரஸ். 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இருந்த ஒரு முக்கியமான நேரங்க. அதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி தான் முதலமைச்சராக இருந்த திரு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச தேர்தல்ல 80%க்கும் 20%க்கும் இடையே தான் பெரும் போட்டியே இருக்கு. இந்த போட்டியில பாஜகவை வெற்றி பெற வைத்து ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசியது கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளானதுங்க. அதாவது 20% அப்படின்னு அங்க வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறித்து தான் யோகி ஆதித்யநாத் இப்படி பேசினாரு அப்படின்னு தான் அவருக்கு எதிராக கண்டனங்கள் எழுந்ததுங்க. அடுத்து புதிய நாடாளுமன்றத்துல முதலாக நடந்த அந்த சிறப்பு கூட்டத்துல பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ் கட்சி எம்பியான திரு டேனிஷ் அலிக்கு எதிராக பாஜக எம்பி திரு ரமேஷ் புதிரி வெறுப்ப உமிழ்ந்தாருங்க. மத ரீதியாகவும் இஸ்லாமிய மத சடங்கு குறித்தும் ஆபாசமான வார்த்தைகளை அச்சில் ஏற்ற முடியாத வகையில அவர் பேசியிருந்தாருங்க. அவரை தடுத்திருக்க வேண்டிய பாஜகவுடைய முன்னாள் மத்திய அமைச்சர்களான திரு ஹர்ஷவர்தனும் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் பேச்சை கேட்டு சிரித்து ரசிச்சிருக்காங்க. இவை எல்லாவற்றுக்கும் உச்சமாக தான் மகாராஷ்டிரா பாஜகவுடைய எம்எல்ஏக்களான நிதேஷ் ராணா அவர்களும் ராஜா சிங் அவர்களும் மகாராஷ்டிராவில கடந்த ஆண்டு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல இஸ்லாமிய இனப்படுகொலைக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பிரதமர் மோடியுடையது. ஆனா அது சம்பந்தமா அவர் கொஞ்சம் கூட கவலைப்பட்டதாவே தெரியலைங்க. அவர் மனசுலயே இதே போல பல வெறுப்புணர்வுகள் இருந்ததாலேயோ என்னவோ பெருசா அவரு கண்டிக்கல போல அப்படின்னு கடுமையான கண்டனங்களை காங்கிரஸ் கட்சியினரும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பதிவு செய்யறாங்க. இவை எல்லாவற்றையுமே நம்முடைய ஜூனியர் விகடன் அட்டைப்பட கட்டுரையான வெறுப்பு நாக்கு அந்த கட்டுரையில நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் பழனியப்பன், அப்புறம் நம்முடைய செய்தியாளர்கள் வருண், துரைராஜ், குணசேகரன் ஆகியோர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது இப்படியான விஷயங்களை கையில் எடுத்துதான் காங்கிரஸ் கட்சியினர் மக்களுக்கு எதிராக பிரதமர் மோடியுடைய ஆட்சி இருக்கு, எளிய மக்களுக்கான ஆதரவான ஆட்சியை இந்திய கூட்டணி கொடுக்கும் அப்படின்னும் தங்களுடைய அரசியலை தீவிரமாக முன்வைக்கிறாங்க. காங்கிரஸுடைய இப்படியான நகர்வுகளுக்கு புகார்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவரான திரு நாராயணன் திருப்பதி கடந்த 2006 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்த நாட்டுடைய சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை யாராலும் மறுக்க முடியுமா? இஸ்லாமியர்கள் குறித்து காங்கிரஸ் பேசலாம், ஆனா அவர்கள் பேசியது குறித்து நாங்கள் ஏதாவது பேசினால் அது மட்டும் தவறுன்னு ஆயிடுமா? என்னங்க இது நியாயம் அப்படின்னு பதிலடி கொடுக்கிறாரு நாராயணன் திருப்பதிங்க. அட்டாக்கில் இருந்து சேஃப் ஜோனுக்கு மாறி இருக்கிறதா பாஜக? மோடி வெர்சஸ் ராகுல் உச்சகட்ட வார். பாஜக கூட்டணி 400க்கும் மேற்பட்ட இடங்களை வென்று 3வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்துல உட்காரணும் அப்படின்னு ஓராண்டுக்கு முன்பே திட்டங்களை வகுத்து அதற்கான வேலைகளையும் தீவிரப்படுத்தினாங்க. பிரதமர் மோடி ஆகட்டும், உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவாகட்டும் மற்றும் பாஜகவாகட்டும். தொடக்கத்துல அவங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்குங்கிற மாதிரி எல்லாம் கருத்து கணிப்புலாம் வந்தது. அப்படியான ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனா நாளடைவில் அது எல்லாமே ஒரு பிம்பம் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர பாஜக தன்னுடைய அட்டாக்கு ஆட்டத்துல இருந்து அப்படியே இப்ப சேஃபான
அந்த ஆட்டம் டிஃபென்ஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். எப்படின்னா, அதிக தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் ஒற்றை காலில் நிக்க கிடையாது. கூட்டணி கட்சிகளோடு நெருக்கமாக அனுசரிச்சு போனாங்க. இந்தியா கூட்டணியும் வலுவாக மாறியது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்க வலுவாக இருக்கக்கூடிய கட்சியோடு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து காங்கிரஸ் நடந்தது. உதாரணமா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம், அங்க முன்னாள் முதலமைச்சரான திரு அகிலேஷ் யாதவோடு நெருக்கமா பயணிக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் திமுகவோடு. இப்படி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உத்திகளை வகுத்ததும் பாஜகவுக்கு ஒரு அடி கொடுத்த மாதிரி இருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே பிரியங்கா, ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினருடைய அந்த பயணமாகட்டும், நாடு முழுக்க போன அந்த ஒற்றுமை பயணமாகட்டும், அப்புறம் அந்த தீவிரமான பரப்புரை இந்த தேர்தல் களத்துல, இவை பாஜகவுடைய டார்கெட் 400 அப்படிங்கிற அந்த மிஷனுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே மாறினது. உதாரணமா சொல்லணும்னா, ராகுல் காந்தி முன்வைக்கக்கூடிய சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும், இன்னொரு பக்கம் பெரும் பணக்காரர்கள் பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வரி இருக்கு இல்லையா, 16 லட்சம் கோடி, அதை திரும்ப பெற்று மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் அப்படின்னு எளிய மனிதர்களுக்கான அரசியலை ராகுல் முன்வைக்கிறாரு. அதை பரப்புரையில தீவிரப்படுத்துவது பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியாகவும் மாறியிருக்கு. இவை எல்லாவற்றையும் உடைக்கணுங்கிற வகையில தான் காங்கிரஸ் ஆட்சி சிறுபான்மையினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு மோடியுடைய அந்த பேச்சு, ராஜஸ்தான் பேச்சு. அதுவும் இன்னொரு பக்கம் சவுத்துல, தென்கிழக்கு மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு பாஜகவுக்கு மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாகவும் மாறினது. இவை எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு பாசிட்டிவாகவும் மாறினது. ஸோ அந்த பாசிட்டிவை தடுக்க தங்களுடைய சொந்த வாக்கு வங்கி சிதறாம இருக்க, தங்களுடைய சொந்த வாக்கு வங்கி உறுதியாக பாஜக பக்கம் விழுந்தால் அதுவே ஒரு குறைந்த மார்ஜின்லயாவது வெற்றியை கொடுத்து விடும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அந்த வகையில தான் அவர்களுடைய அடுத்தடுத்த ஆக்ஷன்கள்லாம் இருந்தது. பிரதமர் மோடியுடைய இந்த லேட்டஸ்ட் பேச்சுகள் எல்லாவற்றையும் பார்த்தாலுமே தாங்கள் நம்புகின்ற அந்த இந்துத்துவ வாக்குகளை குறிவைத்து தான் அவருடைய பரப்புரை முழுக்கவே இருந்துகிட்டு இருக்கு. இந்துக்களுக்கான ஒரு பிரதானமான கட்சி, அவங்கள பாதுகாக்கின்ற கட்சியே பாஜக தான் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப மத ரீதியாக ரிசர்வேஷன் கொண்டு வர காங்கிரஸ் திட்டமிடுது, இது ஒரு பிரித்தாளும் வேலைகள் அப்படின்னு விமர்சனங்களை மோடி முன்வைக்கிறாரு. அடுத்து கர்நாடகத்துல அனுமார் பாடல் கேட்பது கூட குற்றமாகிவிட்டது, அதை கேட்ட ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்ல ராம நவமிக்கு தடை அங்க இருக்கு. இப்படி இவை எல்லாமே காங்கிரஸ் எதிராகத்தான் இருக்காங்க அப்படின்னு தங்களுடைய இந்துத்துவ வாக்கு வங்கியை குறிவைத்து தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்கு பாஜக. இதையே தங்களுக்கான பாசிட்டிவாக கருதுகின்ற இந்தியா கூட்டணி, பாஜக ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடுச்சு, இந்த நேரத்தில் நம்ம இறங்கி அடிச்சா, தீவிரமான பரப்புரைகளை முன் வச்சா, குறிப்பாக விலைவாசி ஏற்றம், வேலை வாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடினால் நிச்சயமா பாஜகவுடைய ஹேட்ரிக் கனவுக்கு நம்மால் வேட்டு வைத்து விட முடியும் அப்படின்னு திட்டமிட்டு தங்களுடைய நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சியினர். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை சமூக நீதி கொள்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்லாம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ பாஜக கொஞ்சம் தன்னுடைய ஆட்டத்தை மாத்தி கொஞ்சம் பிரீத்திங் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் கொஞ்சம் அட்டாக் அந்த ஆட்டத்தையும் தொடங்கி இருக்காங்க. இந்த வகையில வேகமா விவேகமா அப்படின்னு இந்த களம் அனல் வீசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நகர்வுகள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனித்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கக்கூடிய, அனுமானங்களை முன்வைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. தேர்தல் ரிசல்ட் வருவதற்குள்ளார எக்கச்சக்கமான போர்க்காட்சிகளை நம்ம பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா உக்கிரமான போர் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு தரப்பும் மாறி மாறி வார்த்தைகளை அடிச்சுக்கிறத பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. இந்த இடத்துல நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொன்ன ஒரு குரல் தாங்க நினைவுக்கு வருது. யாகாவாராயினும் நாகாக்கா. நீங்களே நிறைவுபடுத்திக்கோங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். புரட்சி தளபதி விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி திரைக்கதை இயக்கத்தில் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் 26 முதல் உலகமெங்கும்.